ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்ளேட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்த பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டெட் ஹேடிஸ்க்கும் ஒரு 6-7 டர்போ பேப்ளேடுக்கு வந்து ஒரு பேட்டில் மாதிரி வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ எண்டிங்லேயே நம்ம வந்து க்ளூ கொடுத்துருப்போம். யாரும் கமெண்ட் பண்ணல, இருந்தாலும் வீடியோ போடுறது என்னோட கடமை இல்லையா? ஸோ அது என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சர்ஜ் சீரீஸில் ஒரு ரிலீஸ் பண்ண ஒரு பேப்ளேட். அதே மாதிரி வந்து ஸ்ப்ரைசன் வம்சத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தால் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். யாரும் கமெண்ட்டே பண்ணலை. அந்த வீடியோவே முதல்ல யாரும் பார்க்கல. நான் 50 வியூவும் 100 வியூஸாக தான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி மாதிரி நம்ம சேனலில் வந்து வீடியோவுக்கு வந்து அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாரத்துக்கு 3 வீடியோவாவது அட்லீஸ்ட் வரும். சண்டே ஒரு வீடியோ, அப்புறம் நடுவில் ஒரு பேட்டில் வீடியோ, அப்புறம் ஒரு பேப்ளேட் ரிவ்யூ வீடியோ, அந்த மாதிரி வந்துடும். சண்டே மட்டும் கம்பல்சரி ஒரு அன்பாக்சிங் வந்துடும் கைஸ். ஸோ இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஸ்ப்ரைசன். இன்றைக்கி இந்த பேப்ளேட் பற்றி தான் கைஸ் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஷூ கர்னா யூஸ் பண்ண பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மக்கிட்ட பேப்ளேட் இருக்குது. பார்ட்ஸ் வந்து பிரித்து பார்த்துருவோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரைவர், சேசிஸ், நெக்ஸ்ட்டு கோர் சிப்பு. ஓகே, ஃபஸ்ட்டு கோர் சிப்லேருந்து போயிடலாம் கைஸ். இதுதான் கைஸ் நம்ம ஸ்ப்ரைசனோட கோர் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் வித் கோல்டு கலரில் மின்ட்ராப்பில். ஏன் இது வந்து ஒரு சைடு பிளாக் ஒரு சைடு கோல்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் டைரக்ஷனில் சுற்றுற பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட்லேயும் சுற்றும், ரைட்லேயும் சுற்றும். அதுதான் வந்து இந்த பேப்ளேட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி ப்ரோ இதை வந்து லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஷேப் மாதிரி இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க கிளியராக காட்டுறேன். இதோ இந்த இது தெரியுதா உங்களுக்கு? இங்கே எல்லு ஆறு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த சைடு டேர்ன் பண்ணி விட்டிங்கன்னா எல்லு, அதே வந்து இதை வந்து இப்படி டேர்ன் பண்ணி இப்படி விட்டிங்கன்னா இது வந்து ரைட் சைட் ஸ்பின் பண்ணுற மாதிரி மாறிடும். இங்கே எல்லுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எல்லு, அப்புறம் இங்கே வந்து ஆறு. ஸோ இப்படி தான் வந்து இதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும் கோர் சிப்பு. நெக்ஸ்ட் இதுதான் கைஸ் நம்ம வேர்ல்டு ஸ்ப்ரைசனோட லேயர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு வித் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் ஸ்பின் பண்ணுறதுக்கு, அதே இந்த பிளாக் வித் ரெட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்பின் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வாங்கி 2 வருஷம் ஆயிருந்தாலும் ஸ்டிக்கர்லாம் வந்து அப்பயே ஒட்டிட்டேன். இன்னும் ஒரு ஸ்டிக்கர் கூட பிச்சுன்னு வரல அப்படின்னு சொல்லலாம். நான் நிறையவே பேட்டில் பண்ணிட்டேங்க இதை வச்சு. நான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்தேன். பட் இப்போ வரலாம் ஒரு ஸ்டிக்கர் கூட பிரியல. மொத்தமாகவே 6 ஸ்டிக்கர் தான் இந்த லேயருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிமிக் இருக்குது. அது என்ன கிமிக்குன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த சைடு 2 இருக்குது, உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்மளால் உள்ளே புஷ் பண்ண முடியும். இருங்க காட்டுறேன். இந்த லேயரில் வந்து ஒரு வேறு லெவல் கிமிக் இருக்குது கைஸ். அது என்ன கிமிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பார்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களால் உள்ளே வந்து புஷ் பண்ண முடியும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஸ்பின் பண்ணி விடும்போது நம்ம பேப்ளேட் வந்து ஸ்பின் ஸ்டீலும் பண்ணும். அதுவே வந்து ரைட் சைடில் வந்து நம்ம பேப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணி லான்ச் பண்ணோன்னா ஆப்போனன்ட் கிட்டேருந்து வர அட்டாக்கை வந்து ஒரு மாதிரி அப்சார்வ் பண்ணி திருப்பி ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணும் அந்த கிமிக்கு. ஸோ அதுதாங்க நம்ம லேயரோட கிமிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். இந்த சேசிஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2B சேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேசிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிமிக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கிமிக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சேசிஸை மட்டும் முடிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஸ்பின் பண்ணும். இந்த தனி லேயர் மட்டும் ஃப்ரீ ஸ்பின் பண்ணும். இந்த ஃப்ரீ ஸ்பின்னிங் வந்து ரைட் சைடு வந்து நம்ம பேப்ளேடை ஸ்பின் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஸ்பின் ஒர்க் ஆகும். இதுவே நம்ம லெஃப்ட் சைடு வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி விட்டோன்னா இந்த ஃப்ரீ ஸ்பின்னிங் வந்து ஒர்க்கே ஆகாது கைஸ். ஸோ இதுதான் 2B சேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேலன்ஸ் டைப் சேசிஸ். ஒரு மாதிரி ஈவனாக சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது தெரியும். ஏன்னா வந்து பேப்ளேட்டுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் தரத்துக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுனைட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. யுனைட் டிரைவர் பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ரப்பர் டிப் மாதிரி வந்து நடுவில் பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் டைப் டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல தான் கைஸ், யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த பேப்ளேட்டில் வந்து நம்மளால் இந்த யுனைட் டிரைவர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லேயரை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கோரை மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு சேஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான் தெரியும், ஆனால் வந்து சும்மா அதை பாருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த டிரைவரை வந்து இந்த பேப்ளேட்டில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன ஒரு ஐடியா பண்ணேன்னா, நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ஸ் ப்ரைஸன் வந்து அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த பேப்ளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன ப்ரைஸன் அது லெஜண்ட்ஸ் ப்ரைஸனில் வர மெர்ஜ் டிரைவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அது வந்து டிஸ்க் வந்து உடஞ்சி போனதுனால வந்து அதோட டிரைவர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் மெர்ஜ் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு பேலன்ஸ் டைப் டிரைவர் தான். ஸோ இதை நம்ம பேப்ளேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இது வரவும் வராது, நல்லா வந்து இதுவாகும். ஸோ இந்த யுனைட் டிரைவர் வந்து வச்சுப்போம், இதுக்காக தேவைப்படும். இந்த பேப்ளேட்டில் மட்டும்தான் கைஸ் இந்த யுனைட் டிரைவர் ஒர்க் ஆகல, வேறு மற்ற பேப்ளேட்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இது எப்படி ஸ்பின் பண்ணுதுன்றதை பார்த்துருவோம். லான்ச்சர் எடுத்தாச்சு, ரைட் சைடில் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைட் ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் கைஸ் எப்படி ஸ்பின் பண்ணுதுன்றதை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேலன்ஸ் டைப் பேப்ளேட் அப்படின்றதுனால அட்டாக்கும் இருக்கும், ஸ்டாமினாவும் இதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஸ்ப்ரைசன்களை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஸ்டாமினா வந்து ரொம்ப அதிகம் கைஸ், ஓரளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லலாம். உங்களுக்கு டைமர் ஓடும், இந்த கார்னரில் ஓடிட்டுருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முடிஞ்ச உடனே லெஃப்ட்டில் சும்மா உங்களுக்கு ஸ்பின் மட்டும் பண்ணி காட்டுறேன், எப்படி ஸ்பின் ஆகுது அப்படின்றது சொல்லி காட்டுறதுக்காக லெஃப்ட்டில் ஸ்பின் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எண்டில் பார்ப்போம். எப்படி சொல்கிறது, ஒரு காரில் இருக்கிற ஒரு டயர் சுற்றுற மாதிரி இருக்குது கைஸ். ஒரு டயரை வந்து நம்ம எப்படி சொல்கிறது வேர்ட்டிக்கலாக வந்து படுக்க போட்டு சுற்ற விடுற மாதிரி இருக்குது. ஸோ சீரியஸ்லி அப்படி தான் இருக்குது, ஒரு டயர் ஷேப் பர்ஃபெக்டாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது நம்ம பேப்ளேடு. அதனால் ஒரு டயர் ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நேரம் சுற்றுது, இதுக்கு ஸ்டாமினா ரொம்ப அதிகம் தான் கைஸ். நான் தான் சொன்னல, இந்த ஸ்ப்ரைசன் வம்சத்துலேயே நம்ம வேர்ல்டு ஸ்ப்ரைசனுக்கு தான் ஸ்டாமினா அதிகம். அதுவும் இல்லாமல் மெர்ஜ் டிரைவர் வேறு போட்டிருக்கோம். இதுவே இந்த யுனைட் டிரைவர் போட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அட்டாக்லாம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும், கவுண்டர் அட்டாக்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கோம் கைஸ். பட் அந்த டிரைவர் வந்து இந்த பேப்ளேட்டில் ஒர்க் ஆகலை. ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு தலைமாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ விழுந்துருச்சு. ஸோ எவ்வளோ நேரம் ஓடி இருக்குன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தா தெரியும் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா வந்து எப்படி சொல்கிறது லெஃப்ட்டில் வந்து டேரக்ஷன் மாற்றி ஒரே ஒரு லான்ச் விட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். A few moments later. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது லெஃப்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம பேப்ளேடை. ஸோ எப்படி ஸ்பின் பண்ணுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம லான்ச்சரையும் லெஃப்ட்டு மாற்றிடலாம். A few moments later. ஸோ லான்ச்சரை வந்து லெஃப்ட்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி இந்த பேப்ளேட் எடுக்கிற ஸ்டாமினா ரொம்ப அதிகம் கைஸ். சுற்ற விட்டால் சுற்றிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது கடைசி வரைக்கும். ஸோ இது ஓரளவுக்கு கவுண்டர் அட்டாக் மோட் மாதிரி. ஸோ எப்படி ஸ்பின் பண்ணுறதுன்னு பார்த்தா தெரியும். நிறுத்திடலாம் கைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேசிஸில் இருக்க அந்த ஃப்ரீ ஸ்பின் கிமிக் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து டேரெக்ஷன் வந்து மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது டேர்னே ஆகாது. இதை பாருங்கள், டேர்னே ஆகாது. ஆனால் ரைட்டில் மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஸ்பின்னிங் ஒர்க் ஆகும் கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்மிங் சண்டே வந்து ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் இருக்குது. அது என்ன பேப்ளேட்னு வந்து க்ளூ கொடுக்குறேன். அது எந்த பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதாவது பேப்ளேட் பஸ்ட்டு சீசன் 1 இன்ட்ரடியூஸ் பண்ணது மெயின் ஆன்டகனிஸ்டோட பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பேப்ளேட், அந்த சீரீஸ்லேயே அதுதான் வந்து பவர்ஃபுல்லான பேப்ளேட் மாதிரி காமிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அது வேறு நம்ம ஸ்டாம்ஸ் ப்ரைஸனை வேறு டெஸ்ட்ராய் வேறு பண்ணோம். ஸோ அது எந்த பேப்ளேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எந்த கமெண்ட் வந்து கரெக்டாக வருதோ அந்த கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். ஸோ அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க, நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து நான் வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் சொன்னதை நான் செய்யும் போது நான் சொன்னதை நீங்கள் செய்யவே மாட்டீங்க. நான் கேட்குறது ஒன்றும் இல்லை, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலாக போட்டுக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேப்ளேட் யாராவது பார்க்குறாங்க, அவங்களுக்கும் பேப்ளேட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா, நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணுறது இல்லாமல் அவங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேப்ளேட் கலெக்ஷன் கேட்குறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன்னா, நியூ இயர் வருது பார்த்தீங்களா, 2026 நியூ இயர். அப்போ வந்து அன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ மறுபடியும் கேட்காதீங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன், பட் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நியூ இயர் 1/1/2026 அன்றைக்கி நம்ம பேப்ளேட் கலெக்ஷன் வந்து வீடியோ போடுறோம். கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி உங்களுக்கு வந்து பேப்ளேட் கலெக்ஷனோட வீடியோ வந்துடும். ஸோ என்னை புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் கைஸ்.